குழந்தைங்க என்கிட்ட ஃப்ரெண்ட்லியாவே இருக்க மாட்டேங்காங்க, எதையும் ஷேர் பண்ண மாட்டேங்காங்கன்னு சில பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. முதல்ல குழந்தைங்க உங்ககிட்ட வந்து எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவாங்க. உதாரணமா நீங்க வந்து ஒரு சாக்லேட் வாங்கி கொடுத்துருப்பீங்க, இதை 2 நாள் வச்சு கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்றான்னு சொல்லிருப்பீங்க. ஒரே நாள்ல பெரிய சாக்லேட்டை காலி பண்ணிடுவாங்க. உங்ககிட்ட வந்து சொல்லுவாங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? திட்டுவீங்க. முழுசா இப்படிதான் காலி பண்ணுவியா, இனிமேல் ஒரு சாக்லேட்டே வாங்கி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்க. குழந்தைங்களுக்கும் தெரியும் சாக்லேட் உடம்புக்கு நல்லதில்ல, பல்லு கெட்டு போகும்னு சொல்லிட்டு. ஆனா அந்த இடத்துல இப்படி நீங்க வந்து கத்தி சத்தம் போட்டீங்கன்னா அடுத்த தடவை உங்ககிட்ட வந்து சொல்ல மாட்டாங்க. ஸோ எப்பவுமே சண்டை போடணும், கோவப்படணும் இல்ல. சில நேரங்கள்ல ஓ அப்படியா, ரொம்ப எம்மியா இருந்திருக்குமே, ஃபுல்லா சாப்பிட்டுக்கல, அப்பா கூட அம்மா கூட கொஞ்சம் கொடுக்கல, சரி நெக்ஸ்ட் டைம் சாப்பிடும்போது கொஞ்சம் வச்சு சாப்பிடு, ஒரு ஏரியா சாப்பிடும் போதும் கொஞ்சம் டீத் பாதிக்கப்படும் இல்லையா, ஸோ பார்த்துக்கோ, கவனமா இருந்துக்கோ, டீத் நல்லா இருந்தாலும் அப்புறம் சாக்லேட் சாப்பிட முடியும். இப்படி கொஞ்சம் பாசிட்டிவா சொன்னீங்கன்னா நிச்சயமா அந்த குழந்தைங்க கேட்கவும் செய்வாங்க. அடுத்த முறை உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணவும் சொல்லுவாங்க. ஒருவேளை ஷேர் பண்ணக்கூடிய சூழ்நிலை இல்லாட்டாலும் அவங்க சாப்பிட்றதுடைய அளவு தானாய் குறையும். சொல்ற விதமா சொன்னா எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க. பாய்.